உயரத்துல 30 கிலோமீட்டர் மேல பறக்கக்கூடிய ட்ரோன் MQ-9B Sea Guardian ட்ரோன் 2024ல 31 ட்ரோன் வாங்கணும். 2029ல டெலிவர் ஆகிறதுக்கு 50 ட்ரோன் ஆர்டர் பண்ணிட்டோம். இன்னைக்கு S-400 நம்ம பேசுறத 2018ல $5 பில்லியன் 3 வாங்கணும். 2004ல INS விக்ரமாதித்யா வாங்கணும். சுகாய் 30 2021ல இன்னொரு 12 வாங்கணும். T-90 one of the world's advanced tank, அதை நாம ரஷ்யாவோட மேனுஃபேக்சர் பண்ணோம். AK-203 அசால்ட் ரைஃபிள் நம்ம ஊர்ல 6 லட்சம் ரைஃபிள் 2021ல ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறோம். 1 லட்சம் ரைஃபிள் ப்ரொடக்ஷன் எடுத்துட்டோம். ரஃபேல் 2018-19ல 63,000 கோடிக்கு 36 வாங்கணும். 2020ல இருந்து 22க்குள்ள 36 வந்துருச்சு. அடுத்த 23 ஆர்டர் பண்ணிட்டோம். 2018ல LRSAM பேரக் லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் $770 மில்லியன் வாங்கணும். பேராக் 8 $6 பில்லியன் 2018ல வாங்கணும். அன்மேன்ட் ஏரியன் வெஹிக்கிள் 2001ல இருந்து 21 வரைக்கும் $4 பில்லியன் வாங்கணும். BVRAM, Heron Loitering Munition, Python 5 BVRAM, Spice 2000 guided missile, Popeye air to surface missile, Sky Striker Loitering Munition, Heron Searcher, Heron, ELM 2075, ELM 2248 multi-mission radar system, Spider medium surface air system, Barak SM. இதெல்லாம் வாங்கணும். இது வாங்குறனால தயாரா இருக்கும். நீ எப்ப வேணாலும் சண்டை போட பார்க்கலாம். நீ எப்ப வேணாலும் பார்க்கலாம். இத்தனை நாளா நியூக்ளியர் பட்டன் அமுத்திடுவேன் நீ சொல்லிட்டு இருக்கிற. நீ வா பார்த்தா நாம ப்ரிப்பேர் பண்ணோம். 10 ஆண்டுகளாக உங்களுடைய கஷ்டப்பட்டு நீங்க கட்டுற வரி பணத்துல சார் இதெல்லாம் சாதாரணமா இல்லை சார். ஒரு மிசைல் 5 கோடி ரூபாய் சார் உங்க வரி. S-400 4 தான் வாங்கணும். 4 லான்ச் $5.3 பில்லியன் 50,000 கோடி உங்க வரி. ரீப்பர் ட்ரோன் 30 கிலோமீட்டருக்கு மேல பறக்கும் சார். $1.4 பில்லியன் உங்க வரி பண்ணும். We prepare when there is no war. So war வரும் பொழுது நாம 3 நாள் பூச்சாண்டி காட்டுறதுக்கு ஓடிட்டோம். இது வேண்டாம் நமக்கு வம்பே இல்லை. ஏன்னா நாம டே 1லயே தெளிவா சொல்லிட்டோம். மே 7ஆம் தேதி காலையிலேயே சொல்லிட்டோம். டே உன் நாட்டை பிடிக்கிறதுக்காக நான் சண்டை போடல. உன் நாட்டை பிடிக்கிறத நோக்கம் இல்லை. ஏன்னா உன்னை பிடிச்சோம்னா சீக்கு கோழி கொண்டு வந்து என்னோட வச்சா சீக்கு கோழி நான் மருந்து கொடுக்க முடியாது. நீங்க 3 நாட்கள உனக்கு சம்பளம் கொடுக்குறதே இன்னைக்கு நான் பிடிக்க மாட்டோம். நாம எதுக்கு பிடிக்கணும்? சீக்கோலியை கொண்டு வந்து நம்ம கோழிக்குள்ள ஏன் விட நம்ம கோழிக்கு சீக்கு பிடிச்சிருக்கோம். அவன் IMF கடன் வாங்கி மாசம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கவனை போய் நான் எதுக்கு சீக்கோலியை பிடிச்சிட்டு வரேன்? நிறைய பேர் சொல்லுவாங்க POKவை பிடிச்சிருக்கணும். கண்டிப்பா பிடிக்கும். ஆனா இன்னைக்கே பிடிக்கலீங்க. இன்னைக்கு POKவை பிடிச்சிங்கன்னா அவங்களே சேர்த்து மேனேஜ் பண்ணணும். 72,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அதையும் நாம பார்க்கணும். உள்ள இருக்கிறவங்க ஆன்டி இந்தியாவா இருக்கலாம். அதையும் கொஞ்சம் பேருக்கு பார்க்கணும். சைனாவோட நிச்சயமா நம்முடைய வாழ்நாள் ஒரு நாள் நம்ம சண்டை போடத்தான் போறோம். அதையும் பார்க்கணும். அதனால சீக்கு கோழியை பிடிச்சி நம்ம கோழியோட இறப்பிடணும். அது வெள்ளாங்க ஏற்கனவே 50% பிடிக்கணும், 50% பிடிக்கக்கூடாது. என்னுடைய ஸ்டாண்டர்ட் எடுக்கல.